ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு லேர்னிங்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் இருக்கக்கூடிய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸலில் டேட்டா எப்படி டைப் பண்ணுறதுன்னா, ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்ட் யூஸ் பண்ணி நம்மளால் டேட்டா டைப் பண்ண முடியும். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ரோவுக்கு மூவ் ஆகும். டேப் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா ரைட் சைட் செல்லுக்கு மூவ் ஆகும். எக்ஸலில் மெயின்லி 3 டைப் ஆஃப் டேட்டா என்ட்ரு பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா நேம், சிட்டி அந்த மாதிரியான டெக்ஸ்ட் டேட்டாலாம் நம்மளால் கொடுக்க முடியும். செகண்டு நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஏஜ், மார்க்ஸ், சேலரி அந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். தேர்ட் டேட் அண்ட் டைம். இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் டேட்டா எல்லாத்தையும் நம்மளால் எக்ஸலில் கொடுக்க முடியும். எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவோட டைப்பை ஐடென்டிஃபை பண்ணிவிடும். ஆல்ரெடி டைப் பண்ண டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். செல்லை டபுள் கிளிக் பண்ணினா எடிட் மோட் வரும். இல்லை ஃபார்முலா பார்லேயும் எடிட் பண்ணலாம். எடிட் முடிஞ்சதும் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். செல்லில் இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு டெலீட் கீ யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணால் செல் டெலீட் ஆகாது, டேட்டா மட்டும்தான் கிளியர் ஆகும். ரோ அண்ட் காலமோட ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ரோ இல்லைனா காலம் டெலீட் பண்ணணுன்னா ரோவில் இருக்கக்கூடிய நம்பரை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி காலம் டெலீட் பண்ணணுன்னா காலமில் இருக்கக்கூடிய லெட்டரை ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணணும். இப்படி பண்ணுறதுனால என்டையர் ரோ இல்லை காலம் ரிமூவ் ஆகும். கிளியர் கண்டென்ட்ஸ் கொடுத்தோன்னா டேட்டா மட்டும் ரிமூவ் ஆகும். மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். கட் காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணுறதால நம்மளோட டைம் சேவ் ஆகும். எக்ஸலில் டேட்டா ரிப்பீட் பண்ணுறதுக்கு காப்பி யூஸ் பண்ணுவோம். டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்கு கட் யூஸ் பண்ணுவோம். பேஸ்ட் யூஸ் பண்ணி டேட்டாவை நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். சேம் டேட்டாவை மல்டிபிள் பிளேஸஸில் யூஸ் பண்ணுறதுக்கு காப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் Ctrl+C. காப்பி பண்ணின டேட்டா ஒரிஜினல் பிளேஸில் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். நம்ம கட் பண்ணுற டேட்டா ஒரிஜினல் பிளேஸ்லேருந்து ரிமூவ் ஆகி எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த நியூ பிளேஸ்க்கு மூவ் ஆகிடும். கட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+X. பேஸ்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். காப்பி பண்ண டேட்டா இல்லைன்னா கட் பண்ண டேட்டாவை செலக்டட் செல்லில் நம்மளால் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+V. பேஸ்ட் ஸ்பெஷலுங்கிறது ஒரு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். வேல்யூஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஃபார்மேட்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆட்டோஃபில் எக்ஸலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். சேம் பேட்டர்னில் டேட்டா ஆட்டோமேட்டிக்கலி ஃபில் ஆகிடும். நம்மளோட டைம் ரொம்ப சேவ் ஆகும் ஆட்டோஃபில் யூஸ் பண்ணால். செல்லோட கார்னரில் இருக்கிற ஸ்மால் ஸ்கொயரை ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவோம். அதை ட்ராக் பண்ணினா எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை ஃபில் பண்ணிடும். நம்பர்ஸ், டேட்டு, மந்த்து இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தா 1, 2 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஆட்டோஃபில் யூஸ் பண்ணோன்னா அதுக்கடுத்து உள்ள நம்பர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டேட்டு, மந்த்து இது எல்லாமுமே இதே மாதிரி ஃபில் ஆகும். எக்ஸலில் மல்டிபிள் ஸ்டெப்ஸை அன்டூ அண்ட் ரீடூ பண்ணிக்க முடியும். மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டோன்னா அன்டூ யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+Z. அன்டூ பண்ணது திரும்ப வேணும்னா ரீடூ பண்ணிக்கலாம். ரீடூ பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+Y. அன்டூ அண்ட் ரீடூ ஃபீச்சர்ஸ் நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எக்ஸல் யூஸ் பண்ண முடியுது. எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா டேட்டா லாஸ் ஆகிடும். அதனால் Ctrl+S யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ண ஒர்க் சேஃபாக இருக்கும். சேவ் அஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நியூ நேமில் நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிக்க முடியும். லொக்கேஷனையும் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஷார்ட்கட் கீ F12. இந்த வீடியோவில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் எக்ஸல் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next class, this is Aarti signing off. Bye-bye.